அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஒன் வீடியோ ஒன் கொஷின் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய காணொலிகள் நம்ம போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு காணொலிகளையும் ஒரு MCQ பயாலஜி ரிலேட்டடாக ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொஷினை நம்ம பார்த்துட்டுருக்கிறோம். அந்த வரிசையில் கொஷின் நம்பர் 16 நாம் சந்திக்கிறோம். என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த பார்ட் ஆஃப் த சீடு ஃப்ரம் த கிவன் ஃபிகர். கிவன் ஃபிகர் என்னது? இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் கிவன் ஃபிகர். இது ஒரு மோனோகாட்லிடன் சீடு அல்லது ரைஸ் பிளான்ட்டினுடைய சீடு. அந்த சீடில் சில பார்ட்ஸ் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கான், அதை ஹைட் பண்ணி ABCD அப்படின்னு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன பார்க்கணும்? விச் டெஸ்டைன்டு, இந்த 4 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 பார்ட்ஸில் விச் டெஸ்டைன்டு டு ஃபார்ம் ரூட் சிஸ்டம் வென் த சீடு ஜெர்மினேட்ஸ். சீடு ஜெர்மினேட் ஆகும்போது, அதாவது விதை முளைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது, இந்த 4 பார்ட்டில் எந்த பார்ட் ரூட் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணுறதுக்காக வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெஸ்டைன் அப்படின்னா என்ன அர்த்தம்? விதிக்கப்படுதல் அப்படிங்கிறோம். டெஸ்டைனின்னு அர்த்தம் விதின்னு அர்த்தம். அப்போது இந்த 4 பார்ட்ஸ் இருக்குது. இந்த 4 பார்ட்ஸில் ஏவா, பியா, சியா, டியா, அதாவது எந்த பகுதி ரூட் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். இந்த படத்தினுடைய பார்ட்ஸ் ABCD என்னென்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல ரூட் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணுறது யார் சீடிலிருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரேடிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த ரேடிக்கல் அப்படிங்கிறது முளை வேர் அப்படின்னு நாம் தமிழில் சொல்லுவோம். வேர் அதிலிருந்து உருவாகிறது, முளை வேரிலிருந்து உருவாகிறது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இந்த ABCDயில் எது முளைவேர், எது ரேடிக்கல் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். முதல்ல ரூட் சிஸ்டம் எதிலிருந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும், 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரேடிக்கல் அப்படிங்கிற பார்ட்டு தான். இதில் இருக்கக்கூடிய ABCD என்னது அப்படிங்கிறத முதல்ல நாம் பார்ப்போம். இப்போ நீங்கள் கம்பேரிசனுக்கு வந்தீங்க அப்படின்னாக்க, ஏ எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஏ இந்த கோலியோப்டைல் தான். ரெண்டாவது பி என்னது அப்படிங்கிறத பாருங்கள். பிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளிமியூல் அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்காங்க. சி ரேடிக்கல், டி கோலியோரைசா. கோலியோரைசா அப்படின்னா முளை குருத்து உரை, முளை வேர் உரை. கோலியோப்டைல் அப்படிங்கிறது முளை குருத்து உரை அப்படின்னு நாம் தமிழாக்கம் பண்ணலாம். இப்போ இதில் ரேடிக்கல் அப்படிங்கிறது சியில் இருக்குது. அப்போ ABCD இப்படிங்கிற 4 பார்ட்ஸ் தான் உங்களுடைய கொஷனில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ சி தான் ரேடிக்கல். அப்போ இந்த இடத்துல என்ன ஆன்சர் நீங்கள் போடுவீங்க பாருங்கள். அடுத்தது, when the seed germinates, சீடு ஜெர்மினேஷன் சமயத்தில் இந்த படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த பார்ட் வேரை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சி அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ சி தான் கரெக்டு, ரேடிக்கல் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அப்போ 2 விஷயங்கள் தெரிஞ்சால் தான் இந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.